தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மித முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போதைய மழை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி பிரியா. நேர்களை தமிழகம் முழுவதுமே பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு தந்துட்டு இருக்கிறத நம்ம செய்திகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதம் வாட்டி எடுத்த வெயில் அக்னி நட்சத்திரம் அப்போ என்ன பண்ணுமோன்னு பயந்து அவசரமாக இஎம்ஐயில் ஏசியெல்லாம் வாங்கினவங்களுக்கு ஏப்ரல் ஃபுல் காட்டிட்டு போயிருக்கு. இயற்கை ஒரு வரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக மே மாதத்தில் இந்த மாதிரியே ஒரு பிளசண்டான கிளைமேட்டை நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஆனால் இந்த முறை ஒரு மாற்றான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரங்களில் தமிழகத்தின் மீதான மேகக்கூட்டத்தோட நடமாட்டத்தை தான் நம்ம இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு மேகங்கள் திரண்டு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால இந்த திரையில பார்க்க முடிகிறது. சோ இது மழை நிலவரம் அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கும்போது எந்தெந்த பகுதிகள் பிரதானமாக மழை பொழிவை சந்திக்க இருக்கின்றன அப்படின்ட்டு பார்க்கும்போது மேற்கு பகுதிகளில் தொடங்கி மத்திய மாவட்டங்கள், அப்படியே தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இந்த பகுதி இந்த மாலை 6 மணி நிலவரப்படி பிரதானமாக கன முதல் மிக கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதுலயும் குறிப்பா நீங்க பார்க்கணும்னா இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகர சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியே கொஞ்சம் ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்குள்ள நம்ம வந்தோம்னு பாத்தீங்கன்னா மேல நாமக்கல், மோகனூர், கரூர், பரமத்தி, கொடுமுடி, பல்லலூர், சென்னிமலை, காங்கேயம், பெருந்துறை, ஈரோடு, திருச்செங்கோடு, கரிச்சிப்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாம் இதோடு சேர்ந்து சங்ககிரி, எடப்பாடி, இந்த பகுதிகளுமே கன முதல் மிக கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து நம்ம மத்திய மாவட்டங்களில் என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க முசிறி தொடங்கி முசிறியா இருக்கட்டும், அதற்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, அதற்கு பிறகு சூரியூர், மணப்பாறை, இலுப்பூர், கீரனூர், செங்கிப்பட்டி, புள்ளம்பாடி, சமயபுரம், இந்த பகுதிகள் எல்லாமே கூட கன முதல் மிக கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம் இந்த நிலவரம் இருக்கும்போது டெல்டா பகுதிகளில் என்ன நிலவரம்னு பார்க்கும்போது ஒரு ஹெவி பிளாக்கும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த ஹெவி பிளாக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வேற எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்ய போகிறது இந்த 6 மணி நிலவரப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இங்க திருச்சியை தொடங்கி திருச்சி, திருக்காட்டுப்பள்ளி, ஐயம்பேட்டை, கும்பகோணம், செம்மங்குடி, நன்னிலம், திருவாரூர், அதே மாதிரி திருத்துறைப்பூண்டி, இந்த பகுதிகளெல்லாம் கன முதல் மிக கனமழை சந்திக்க இருக்கின்றன. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக மன்னார்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க ஒரு ஃபுல் ஆக்ஷன் பிளாக் சந்திக்க இருக்கிறது 6 மணி நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது. ஸோ 6 மணி நிலவரப்படி என்ன நடக்க இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி, அதை தொடர்ந்து உள்ளிக்கோட்டை, கூத்தாநல்லூர், பாலக்குடி, நீடாமங்கலம், ஒரத்தநாடு, மதுக்கூர், அதன் பிறகு கட்சணம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், இந்த பகுதிகளில் மிக கனமழை தொடங்கி கனமழை அப்படின்ற வரையில் ஒரு ஆக்ஷன் பிளாக், ஹெவி ஆக்ஷன் பிளாக்கை இந்த மன்னார்குடி பகுதியானது சந்திக்க இருக்கிறது. ஸோ இந்த நிலவரம் வேறு எங்கே நீடிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியுமே ஒரு ஹெவி ஆக்ஷன் பிளாக்கை சந்திக்க இருக்கிறது. அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது காரைக்குடி, பள்ளத்தூர், நெடுங்குடி, கும்மங்குடி, அதே மாதிரி உலகளந்தான் வயல், செப்பாவயல், ஏம்பல், அது மாதிரி பட்டமங்கலம், சிறுவயல், பிள்ளமங்கலம், திருப்பத்தூர், இந்த பகுதிகள், இந்த சுற்று வட்டாரங்கள் கன முதல் மிக கனமழை அப்படின்றத சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. 6 மணி நிலவரப்படி இப்போ இந்த நிலவரம் போயிட்டு இருக்கும்போது இங்க அப்படியே அருகில் பார்த்தீங்கன்னா மதுரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட நல்ல ஒரு மழை பொழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இதுக்கு முன்னாடி செய்திகளில் கூட பார்த்து என்ன நிலவரம் அப்படின்றத மதுரையா இருக்கட்டும், மதுரையை ஒட்டி திருப்புவனம், வரிச்சியூர், ஒத்தக்கடை, அழகர் கோவில், மேலூர், லட்சுமிபுரம், இந்த பகுதிகள் எல்லாமே கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மழையானது நீடிக்கப் போகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆம் தான். ஏன்னா இன்று மாலை தொடங்கி இரவு வரைக்குமே நல்ல ஒரு மழை பொழிவானது நீடிக்க இருக்கிறது இந்த பகுதிகளில். இந்த நிலவரம் எப்படி மாறுதுன்னு நீங்கள் திரையில பாருங்க. இந்த என்டையர் பெல்ட்டுமே இன்று இரவு வாக்கில் 10 மணி வரைக்குமே கூட நல்ல ஒரு மழை பொழிவை சந்திக்க இருக்கின்றன. ஆனால் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா மழையின் அளவு இங்கே குறைவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே வேளையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், சென்னை மாநகரை பொறுத்த வரைக்குமே சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை பொழிவு இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை பொழிவு இருக்குன்னாலுமே
நேரம் போக போக இரவுக்கு மேல சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு மிதமான அளவுல ஆரம்பிக்க இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. சோ தமிழகம் முழுக்கவே அது மேல சென்னையை தொடங்கி கீழே கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு நமக்காக காத்து கொண்டிருப்பது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. ஏற்கனவே வானிலை வல்லுநர்கள் சொன்ன மாதிரி நாளை திங்கட்கிழமை கூட இந்த நிலவரமானது தொடங்க இருக்கிறது. நாளை ஒரு 12 மணி அளவு அப்படின்ட்டு 1 மணி அளவு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவான ஒரு மழைப்பொழிவை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறது தமிழகம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி அப்படியே தொடங்கி இங்க இந்த பக்கம் டெல்டா வரைக்குமே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே கனமழையை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறது. அதுவே திங்கள் தாண்டி செவ்வாய்க்கிழமையுமே கூட இந்த மழைப்பொழிவானது நீடிக்க இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலைக்கு மேல பாருங்க, டெல்டா மாவட்டங்களில் அடிச்சு வெளுக்க போது மழை, கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் இதில் பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்த 3 நாட்கள் தமிழகத்திற்கு மழையை பொறுத்த வரைக்கும் அள்ளி வழங்க இருக்கிறது. அதற்கு நாமும் ஆயத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளலாம். தொடர்ந்து செய்திகளை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.